good morning. Hope you all are doing good and welcome to our channel The Whimsical Mom. My name is Niveta. இந்த வீடியோவில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடையும் என் சன் மை 2 years old அவரோடையும் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் 2 பேருமே ஒன்றா 9:30 அந்த டைமில் தான் எழுந்திரிச்சோம். எப்போவுமே ஹாப்பியாக தான் எழுந்திரிப்பார். பட் திஸ் பர்டிகுலர் டே வாஸ் லைக் வெரி கிராங்கி. ரொம்ப அழுதுகிட்டே எழுந்திரிச்சார். பசியாக தான் இருக்கும்னு எந்திரிச்சு வந்த உடனே ஒரு பனானா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடினார். அவரை கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணியிலே விட்டுருவேன். அது தட்ஸ் இஸ் ஃபேவரட் ஆக்டிவிட்டி ஆஃப் த டே. தண்ணியிலேருந்து எடுத்தால் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுவார். அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு சரி ஓகே நானும் கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அன்றைக்கி 5 o'clock எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட்க்கு லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணி கொடுத்து அமிச்சாச்சு. ஒரு 6:30 இருக்கும். அப்புறம் போயிட்டு நானும் மறுபடியும் சிக்கு கூட தூங்கிட்டேன். யாருமே கூட இல்லைன்னா ஹி வில் ஸ்டார்ட் க்ரையிங். ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான். ஆனால் நல்லா தூங்கி எழுந்திரிக்கலன்னா அவ்வளோதான், அன்றைக்கி டேவே ரொம்ப பேடாக இருக்கும். ஸோ அதனால் அவரை நல்லா தூங்க விட்டுறணும். சரி கொஞ்ச நேரம் என்னை ஒர்க் பண்ண விடுவான்னு பார்த்தா அவனுக்கு இன்றைக்கி பசி வந்துடுச்சு போல். ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு அவர் அங்கேருந்து. ட்ரெஸ்அப் பண்ணால் கண்டிப்பாக அழுவாருன்னு தெரியும். அதனால் நான் ரோபு போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். பக்கத்தில் உட்கார வச்சதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆனார். சிக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவரை க்ளீன் பண்ணி ட்ரெஸ்ஸும் போட்டு விட்டாச்சு. நவ் இட்ஸ் டைம் ஃபார் மை பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் அகெயின் க்ளீனிங் கண்டினியூ பண்ண போயிட்டேன். கிச்சனில் நிறைய பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அகெயின் கொஞ்ச நேரம் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி நல்லா தான் விளையாடிட்டுருக்காருன்னு குக்கிங் பண்ண போனேன். பட் ஆனால் பின்னாடியே வந்துட்டார்.
இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான். ரைஸ் வித் சொரக்காய் கூட்டு. எங்கள் 3 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இன்றைக்கி அவருக்கு சிக்குக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு சாப்பாடில். போதும். எனக்கு இது கடலைப்பருப்பில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி நான் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி பச்சை பருப்பு போட்டு செய்யலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ரைஸ் வாஷ் பண்ணப்போயே நான் பருப்பும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். குயிக்காக லன்ச் முடிச்சிடலாம், அப்படியே ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு வந்துடலான்னு அவர் கொஞ்ச நேரம் டிவி போட்டு விட்டுருந்தேன். அவர் பேஷண்ட்ஸ் போகிறதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் கொஞ்சமாச்சும் ரெடி பண்ணி வைக்கணும். ரைஸும் குக் பண்ண வச்சாச்சு. இப்போ அதே மாதிரி கூட்டுக்கு நான் குக்கரில் காய், பருப்பு அண்ட் சால்ட்டு, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி லிடு க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண வச்சாச்சு. 2 விசில்ஸ் வரணும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அப்புறம் தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு இல்லைன்னா ரொம்ப காரமாயிடும் அவருக்கு. இது எல்லாமே போட்டு வச்சுட்டேன் மிக்சியில். ஃப்ரெஷ்னாக போயிட்டு வந்து அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு குக்கரோட ப்ரெஷரும் போயிருக்கும். அண்ட் ஐ எம் ரெடி. அப்புறம் சிக்குவும் சவுண்ட் கேட்டு வந்தாச்சு. அப்புறம் அவருக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சிருந்த டாயெல்லாம் எடுத்து போட்டு விளையாடிட்டு இருந்தார். சரி ஓகேன்னு விட்டாச்சு. அண்ட் அகெயின் பேக் டு குக்கிங். அரைச்ச தேங்காய் மிக்சர் எடுத்து இந்த கூட்டில் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆக விட்டால் அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் கடுகு மட்டும் தாளித்து போட்டால் போதும். தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். யூ கேன் யூஸ் ஆயில் ஆஃப் யுவர் சாய்ஸ், பட் தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டு. அதில் கடுகு, காஞ்ச மிளகு, சீடு எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் காரம் ஆயிடுச்சுன்னா சாப்பிடவே மாட்டார், ரொம்ப கஷ்டமாயிடும். இன்னும் கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், குக்கிங் டன்.
As I said, he was not that interested, but somehow I managed to feed him and பேலன்ஸும் வச்சுட்டாரு. அது நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், என்னோடய லஞ்சும் டன். நல்லா தான் விளையாடிட்டுருக்காரேன்னு பார்த்தா திடீர்னு ஒரு அழை. என்னடான்னு பார்த்தா புக்கு படிக்கணுமா, கொஷின்ஸ் கேட்கணுமா அவருக்கு. நான் இது என்ன அது என்னன்னு எல்லா பிக்சர்ஸ் பார்த்து கேட்கணும். அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். அப்புறம் ஸ்டோரி புக் கொஞ்சம் நேரம் படித்தோம். அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் போச்சு. அப்புறம் கொஞ்சம் விளையாடணும். அவர் டேடி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இப்போ சன்னியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. கொஞ்ச நேரம் அங்கே போய் விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பெட்ரூமில் பார்த்தா பயங்கர சன்லைட் பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே சன்செட் பார்த்துட்டே இருந்தோம். நான் என்ஜாய் பண்ணேன். ஹி வாஸ் லைக் பிளேயிங் அரவுண்ட். That was one messy and a good day. With that, we are ending this video. Thank you so much for watching. If you like the video, please do support by subscribing. And ஏதாச்சும் feedbacks இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Please be kind and thank you again. Tata, bye bye. See you in another vlog.